வளங்கள் துறையின் சார்பில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 40,520 சதுரடி பரப்பளவில் 23.10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் 38 நபர்களுக்கும், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 6 நபர்களுக்கும் என மொத்தம் 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேரில் வழங்குகிறார். அதே மட்டுமல்லாமல் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் 26 புதிய நூல்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 39 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் 146 நூலக கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி நகரில் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மைய நூலக கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள், தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளார்கள்.